என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே இயேசு 4000 பேருக்கு உணவளிக்கின்றார். இந்த பகுதியிலேயே எனக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை என்னவென்றால், இயேசு கூறுகின்றார், உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் என்று கூறுகின்றார். இந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. அன்பினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. ஒருவருடைய நிலையை புரிந்து கொண்டு அவருக்கு என்ன ஆகுமோ என்று கவலை கொண்டு எந்த ஒருமே தீமையுமே நடந்துவிடக்கூடாது என்று நினைத்து அதற்காக உதவி புரிகின்ற ஒரு மனப்பான்மை. இந்த மனப்பான்மை யாருக்கு வருகிறது என்றால், யார் ஒருவர் மக்கள் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது வரும். மக்களை தன்னுடைய சுயநலத்திற்காகவும் தன்னுடைய தேவைகளுக்காகவும் பயன்படுத்துகின்ற எவருக்குமே இந்த எண்ணம் வரவே வராது. இயேசுவை போதனையை கேட்பதற்காக நிறைய மக்கள் தொலைதூரத்திலிருந்து வந்தார்கள். இயேசு அவர்களுடைய தன்னுடைய வேலைகளுக்காகவோ தன்னுடைய போதனையை கேட்பதற்காகவோ தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே அவர் பயன்படுத்தவில்லை. மாறாக அவர்கள் மீது அன்பு செய்தார், அவர்கள் மீது இரக்கம் காட்டினார், அவர்களுக்கு ஏதாச்சும் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் அவர் வாழ்ந்தார். இன்றைய சமுதாயத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், நிறைய தலைவர்கள் மக்களை எங்களுடைய சுயநலத்திற்காகவும் தங்களுடைய தேவைகளுக்காகவும் மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய தேவையை முடிந்தவுடன் மக்களுக்கு என்ன ஆகுமோ என்ற கவலை கொள்ளாமல் தங்களுடைய வேலையை பார்க்க அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் கிடையாது. அவரை தேடி வந்த மக்கள் மீது அன்பு கொண்டு பரிவு கொண்டு அவர்களுக்கு ஏதாச்சும் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கு நடைபெறக்கூடாது என்ற ஒரு மனநிலையில் வாழ்கின்றவர். அதான் இயேசு தருகின்ற அன்பும் இயேசு காட்டுகின்ற இரக்கமும். அதே அன்பையும் இரக்கத்தையும் நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும். நாம் எப்போது எல்லாம் ஒருவர் மீது முழுமையான அன்பு வைத்து அவர்களுக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று வருகின்ற பொழுது கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதே போலத்தான் இங்கு நடைபெறுகிறது. இயேசுவிடம் எதுவும் இல்லை கொடுப்பதற்கு, ஆனால் தந்தையாய கடவுள் நாம் கேட்கின்ற பொழுது அவர் 4000 பேருக்கு உணவளிக்கின்றார். எனவே நாமும் அந்த ஒரு மனநிலையில் வாழ வேண்டும். இந்த வரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.